வணக்கம். சிந்தனை நேரமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க 2500 நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் வர்ற கம்யூனிட்டி டேப்பில் இன்ட்ரெஸ்டிங்கான சில போல்ஸ், சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிந்தனை நேரமில் பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடு பற்றின டாபிக்ஸையும் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த பகுதிகளோட நோக்கம் என்ன அப்படின்னா, பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் இதை பற்றின புரிதலை மிகவும் சுலபமாகவும் சுருக்கமாகவும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ட்ரேடிங்கில் எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கவங்களும் ஹை லெவல் அனலிஸ்ட் லெவலில் இருக்கவங்களுக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தை, ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். இன்றைக்கி நம்ம கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது சார்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பேசிக் நாலேஜ். அதாவது நீங்கள் எந்த ஒரு புரோக்கரோட வெப்சைட் போனீங்க அப்படின்னாலும் அவங்களோட வெப்சைட்டில் சார்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஒவ்வொரு பங்குக்கும் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் அதுக்கான சார்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதை பெரும்பாலும் இந்த கேண்டில் வடிவத்தில் தான் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேண்டில்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை புரிஞ்சுக்க முடியும். பொதுவாக சாமானிய மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பங்கோட விலையை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா, அந்த பங்கு அல்லது அந்த ஷேர் அந்த நாளோட முடிவில் கடைசியாக என்ன விலைக்கு ட்ரேட் ஆச்சு, அதாவது அந்த நாளோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வச்சு ஒரு கிராஃப் அல்லது ஒரு லைன் கிராஃப் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இதை பார்த்தா பங்கோட விலை ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறது எல்லா சாமானிய மக்களுக்குமே புரியும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த கிராஃப் ரிலையன்ஸோட ஷேர் கிராஃப். இது கடந்த ஒரு மாதத்துக்கான விலை, அதாவது ஒவ்வொரு நாள் முடிவிலையும் அந்த பங்கு என்ன விலைக்கு முடிஞ்சுது அப்படிங்கிறத பிளாட் பண்ணி ஒரு கிராஃப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த லைன் கிராஃப், அதாவது நாளோட இறுதி விலையில் எடுக்கப்படுற இந்த கிராஃப் வந்து முழு கிராஃபாக முழு பிக்சரை வந்து நமக்கு காட்டாது. ஏன்னா ஓப்பன் ப்ரைஸ் என்ன, அந்த நாளோட அதிகபட்ச விலை என்ன, குறைந்த விலை என்ன, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. இப்போ நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு டேட் வைஸ் சார்ட் எடுத்துக்குவோம். அதில் ஒரு பக்கம் ப்ரைஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் டேட் இருக்குது. இப்போ 2ஆம் தேதி என்னோடய ஓப்பனிங் விலை வந்து 95 ரூபாய். அந்த 95 ரூபாய்க்கிட்ட ஒரு கோடு போட்டுக்கிறேன். அடுத்து இது முடிகிற விலை, அதாவது நாளோட முடிவில் 100 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகுது. அப்போ 100 ரூபாய்க்கிட்ட ஒரு கோடு. இந்த இடைப்பட்ட வேலையில் லோவஸ்ட் ப்ரைஸ் வந்து 91 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு, ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து 104 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. இப்போ இது ரெண்டுக்கும் ஒரு புள்ளி. ஸோ இப்போ ஓப்பனிங் ப்ரைஸ்க்கும் க்ளோசிங் ப்ரைஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஏரியாவை நான் ஒரு ரெக்டாங்கிள் போட்டு கவர் பண்ணுவேன். இதுதான் கேண்டில். இப்போ நம்ம பொதுவாக அந்த கிராஃபை பார்க்குறப்ப நமக்கு தேவையான முக்கியமான 2 பாயிண்ட்ஸ் என்ன விலைக்கு ஓப்பன் ஆச்சு, என்ன விலைக்கு க்ளோஸ் ஆச்சு. அதனால அதை ரெக்டாங்கிளில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். டேவோட இன்டர்மீடியட் ஹை அண்ட் லோவை வந்து டாட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது வந்து க்ரீன், ஏன்னா இது என்னோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஓப்பனிங் ப்ரைஸை விட ஜாஸ்தியாக இருக்குது. இது நாளோட முடிவில் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கிறதுனால இந்த கேண்டிலோட கலர் வந்து க்ரீன் கலர். சில சமயங்களில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கேண்டில்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும்போது க்ரீன் கலர் கேண்டிலுக்கு வந்து கலர் கொடுக்க மாட்டாங்க, ரெட் கலர் கேண்டிலுக்கு மட்டும் பிளாக் கலர் கொடுப்பாங்க. சரி, நம்ம இன்னொரு ரெட் கலர் கேண்டில் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதே மாதிரி டேட் வைஸ் ப்ரைஸ் வைஸாக வந்து 2 லைன்ஸ் இருக்குது. இதில் என்னோடய க்ளோசிங் ப்ரைஸ் 95 ரூபாய், ஆனால் ஓப்பனிங் ப்ரைஸ் 100 ரூபாய், அதாவது பங்கோட விலை 5 ரூபாய் இறங்கியிருக்கு. வழக்கம் போல் இங்கேயும் ஹை லோ இந்த மாதிரி 2 ப்ரைஸஸ் இருக்குது. அது வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸை விட வெளியே இருக்குது, அதனால் அதை டாட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஃபைனலாக ஓப்பன் ப்ரைஸ்க்கும் க்ளோஸ் ப்ரைஸ்க்கும் நடுவில் இருக்க ஏரியா வழக்கம் போல் ரெக்டாங்கிள் போட்டுருவோம். இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஓப்பனிங் ப்ரைஸை விட கம்மியாக இருக்குது, அதாவது நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதனால இது ஒரு ரெட் கலர் கேண்டில். இந்த கேண்டில்ஸ்லேயே நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது. அதாவது நம்மளோட கேஸில் லோ அண்ட் ஹை வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸை விட தள்ளி வெளியே வர்ற மாதிரி ஒரு சாம்பிள் பார்த்தோம். சில சமயங்களில் இந்த லோ அண்ட் ஹை வந்து ஓப்பன் அல்லது க்ளோஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கூட சேர்ந்தே வரலாம். அந்த மாதிரி சமயங்களில் அது ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் இல்லை ஸ்ட்ராங்கான நெகட்டிவில் முடியுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டிலில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஜெரோதாவில் இருக்க ஒரு ரிலையன்ஸ் கேண்டில் சார்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். இதில் நான் ரெட் கலரில் லாங்காக இருக்கிற ஒரு கேண்டிலை பிக் பண்ணுறேன் ரேண்டமாக. இந்த கேண்டிலில் ஓப்பன் வந்து மேலே இருக்குது, க்ளோஸ் வந்து கீழே இருக்குதுன்னு நமக்கு தெரியும், ஏன்னா இது ஒரு ரெட் கலர் கேண்டில். ஓப்பனையும் க்ளோஸையும் மார்க் பண்ணிட்டேன். இதில் லோ வந்து தனியாக தெரியுது, கீழே ஒரு சின்ன லைன் தெரியுது, அதனால் லோ வந்து அந்த லைனோட எண்டில் இருக்குது. ஹை வந்து எங்கே வரும் அப்படின்னா மேலே எதுவுமே இல்லை, மேலே சின்ன லைன் எதுவும் தெரியல, அதனால் என்னோடய ஓப்பனும் ஹையும் வந்து ஒன்று. ஸோ ஹை அண்ட் ஓப்பன் வந்து இந்த கேஸில் ஒரே வேல்யூ தான். இந்த கேண்டில் நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா, இந்த டே வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு டேயாக இருந்திருக்கு ரிலையன்ஸ்க்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனப்போ என்ன வேல்யூ இருந்துச்சோ அதிலேருந்து கீழே மட்டுமே போயிருந்திருக்கு, ஃபைனலாக நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தொடர்ந்து இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்களுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.